இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், ரொம்ப ஆச்சரியமான ஃபெனோமெனன் பார்க்குறேன். எல்லா பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. என்னன்னு புரியல தமிழ்நாட்டில். அப்புறம் என்னமோ செக்ஸியாக உதடெல்லாம் கடிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் சினிமாவில் வளர்த்தெடுத்த மனநிலை தான் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. சரியா? இதே உங்கள் படத்தில் நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் புடவை கட்ட விட்டு மாளவிகா வந்து ஒரு ஒரு விரசமாக ஆட விட்டு அதுலேருந்து ஒரு ஒரு மைலேஜ் எடுக்கிற ஆள் தான் நீங்கள், இல்லையா? அதுக்கு நீங்கள் கன்ஃபெஷன் பொது மேடையில் வைங்க முதல்ல. நான் இப்படி இருந்தேன், இப்படி பண்ணினேன், அதை தவறாக நான் உணர்றேன், அது நான் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு பொது மேடையில் கன்ஃபெஷன் வச்சுட்டு நீங்கள் அதுக்கடுத்து சுய விமர்சனம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அடுத்து குற்றச்சாட்டுகள் வைங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபைன் டே வந்து நீங்கள் வந்து புனிதமாக நீங்கள் உங்களை மாற்றிப்பீங்க, நீங்கள் பேசுகிற எல்லாமே வந்து யதார்த்தம் நாங்கள் எடுத்துக்க முடியாது, இல்லையா? அவர் அதே தான் சொல்கிறார். அந்த இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பெண்கள் வந்து இப்படி ரொம்ப உதட்ட கடிச்சிக்கிட்டு இப்படி ரீல்ஸ் பண்ணாங்க. அதுக்கு மூல காரணமாக இருக்கிற ஏதோ ஒரு குத்துப்பாட்டோ இல்லை ஒரு சினிமாவோட ரிஃப்ளெக்ஷன் தானே அவங்க பண்ணுறாங்க. அந்த துறையை நீங்கள் ஏன் கை நீட்டி பேச மாட்டேறீங்க? அப்போ ஒரு படைப்பாளனுக்கு பொறுப்பு இருக்குது. நீங்கள் பண்ணுற ஒரு பாட்டாக இருக்கட்டும், ஒரு டான்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும், பெண்களை நீங்கள் சித்தரிக்கிற விதமாக இருக்கட்டும், அது இப்படிலாம் சொசைட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் படைப்பாளர்களோட பொறுப்பை பற்றி தான் நீங்கள் அங்கே பேசணும். நீங்கள் பொதுமக்களை குற்றம் சாட்டுறதுல உங்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையவே கிடையாது. அப்புறம் அதே மேடையிலேயே நீங்கள் வந்து அவ்வளோ ஆபாசமாக நீங்கள் பேசினே இருப்பீங்க. அது உங்களுக்கு யதார்த்தம், உங்கள் இயல்பு. இவங்களை நாங்கள் ஏற்றுக்கணும். பொதுமக்கள் வந்து அதுவும் பெண்கள் பண்ணுறது வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரில உங்களுக்கு. இதே ஒரு ஆண் வந்து அவன் உடம்பை காட்டிக்கிட்டு அவன் ஜிம் பாடியை காட்டிக்கிட்டு ஒன்று பண்ணுறான், அதெல்லாம் திரும்பி பேச மாட்டேறீங்க.